ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பர்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வீட்டில் பார்த்து பேசிட்டு அதுவும் போக இந்த ஆஞ்சலியை ஒரு மிரட்டிட்டு வராங்க. வரப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மேடம், நீங்கள் இலக்கியா தானே பேசுகிறீங்க, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ரேவதி அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி வாயிலேருந்து பிளட்டெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி டாக்டருங்க சொன்னது. பார்த்தீங்கன்னா, ஆண்டவா, எனக்கு இது ஒரு சோதனை, ஒரே நேரத்தில் இவ்வளோ பிரச்சனை எனக்கு கொடுத்தேன், நான் எப்படி தாங்குவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே நம்மளுடைய ரேவதியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துக்கிறத பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவா, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவங்க கேட்டதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றியே ஆகணும், அதுக்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கை ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறாங்க. டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அவங்கள செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் ஓரிரு நாள்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுடைய கடைசி ஆசையை தயவு செஞ்சு நிறைவேற்றி வந்துருங்க. அதனால் கூட அவங்க அதை நினச்சிக்கிட்டே இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், மேடம், நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு தாராளமாக போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா, நம்முடைய ரேவதியை பார்க்குறதுக்கு நம்முடைய இலக்கிய அழுதுகிட்டே போகிறாங்க. நம்மளுடைய ரேவதி பார்த்திங்கன்னா, இன்னமே இலக்கியா, நான் இருக்குன்னா போய் சேர்ந்துட்டேன்னு பார்க்க வந்தையா, என் மகன்கிட்ட நீ இது வரைக்கும் உண்மையை சொன்னையா இல்லையா, நான் அவ்வளோதான், என்னுடைய நாட்களை நெருங்கினே இருக்குது, ஒரு சில நாட்கள்ன்றது ஒரு சில நேரங்கள் ஆக போகுது, ஒரு சில நொடிகள் ஆக போகுது, தயவு செஞ்சு என்னுடைய ஆசையை நிறைவேற்றுமா, நீ எனக்கும் மருமக தானே, நீ ஜானகிக்கு மட்டும் மருமக இல்லை, தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வையே அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. அதுதான் சரியான டைம் வரல, நான் ஜானகி கையிலே எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், அவங்க இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்காத இருக்காங்க. அதனால தான் நானும் சைலண்டாக இருக்கேன். நானும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்கன்னு கண்டிப்பாக நான் கௌதம் கிட்ட அவங்க பண்ணாலும் பண்ணலான்னு அவங்கக்கிட்ட கௌதமை கொண்டு சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ கூட நாங்கள் ஒரு அனாதாசிரமத்தை பற்றி தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அதில் உங்களை கூப்பிட்டு போயிட்டு கௌதம் உங்களை அம்மாவை தான் புள்ள எப்படி பார்த்துக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அத்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. அதெல்லாம் கையை மீறி போயிடுச்சுமா, நீ உண்மையான என் மருமகளாக இருந்தேன்னா தயவு செஞ்சு என் மகனுங்கிட்ட நான் தான் அவனுடைய அம்மா அப்படின்றத சொல்லி எங்கள் 2 பேரை சேர்த்து வை, என்னுடைய கடைசி ஆசையை அவனுடைய மடியில் என்னுடைய உயிர் போகணுன்றதான், இதை நிறைவேற்றி வச்சேன்னா என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதாங்க நடக்க போது. நம்ம ஜானகி கிட்ட போய் நம்ம இலக்கிய இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப்